ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் என்ன தகவலில் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன்னா சேஃப்டி தான். நம்ம கண்டென்ட்டே சேஃப்டி தான். அப்படிங்கும்போது நான் சேஃப்டியை பற்றி தானே பேசுவேன். இப்போ நான் ஒரு சின்ன ஷார்ட் கிளிப் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோவில் இருக்கிற மாணிக்கு உங்கள் லைஃப்பில் எப்பயாவது நடந்திருக்கா, இல்லை நடக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கா? பிரச்சனை இல்லை. இனிமே ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒரு தருணத்துல ஏற்படலாம்ல. நான் ஏன் இந்த வீடியோவை நான் ஷோ பண்றேன்னா, இப்ப நம்ம அதிகமா நான் வந்துட்டு நியூஸ்ல பாக்குறதும் சரி, சில சம்பவங்களை கேள்விப்படுறதும் சரி, வெறி நாய் கடிதாங்க. இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சுன்னா அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. அதுக்கு சில ஊசிகள் நம்ம எடுத்துக்கணும், வேக்சின் எடுத்துக்கணும், இன்ஜெக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். அது கண்டிப்பா எடுத்துக்கணும். அது எப்படின்னா, நாய் கடிச்ச உடனே நம்ம கண்டிப்பான முறையில நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு நியரஸ்ட்ல இருக்க ஒரு சின்ன ஜிஹெச்சோ ஹாஸ்பிட்டலோ போயிட்டு நம்ம டிடி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். டிடி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அது பிரைமரி ஹெல்த் சென்டரா இருந்தா நீங்க டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. உடனே தாலுக்கால உள்ள பெரிய ஜிஹெச்சுக்கு போங்க. அங்க போனீங்கன்னா 2 விதமான ஊசி போடுவாங்க. ஒன்று ஏஆர்வி, ஆன்டி ரேபிஸ் வேக்சின். இன்னொன்று ஏஆர்எஸ், ஆன்டி ரேபிஸ் செரும். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நாய் கடிச்சதுன்னா அதுக்கு சாதாரண தடுப்பூசி தான் ஏஆர்வி. அந்த ஏஆர்வி ஒரு மாசத்துக்கு 4 முறையோ 5 முறையோ 0, அதாவது கடிச்ச உடனே அடுத்து 3 நாள், 7 நாள், 14 நாள், 28 நாள்னு ஊசி போடுவாங்க, தடுப்பூசி போடுவாங்க. இது ஏஆர்வி, இது முடிஞ்சிச்சுங்க. ஆனா நம்ம கடிச்சது பார்த்தீங்களா, அந்த குதறிச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்த சுத்தி இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்கங்க. அது ஏஆர்எஸ். இது விலை அதிகங்கிறதுனால தாலுகா ஆபீஸ் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இருக்கும், பெரிய ஜிஹெச்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா டிடி இன்ஜெக்ஷனை பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எடுத்துக்கிட்டாலும் தாலுகா ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போயிருங்க. அங்க போயிட்டு ஏஆர்எஸ் எடுத்துக்கோங்க, ஏஆர்வி எடுத்துக்கோங்க. ஏஆர்எஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 12 ஹவர் அப்சர்வேஷன்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெட்டிங் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்க ஒபே பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க உங்களை அட்டாக் பண்ண டாக் ரேபிஸ் டாக்கா இருந்ததுன்னா அந்த சிம்டம் உங்களுக்கு அந்த வேக்சின் போட்டவனே தெரிஞ்சிடும். சரி, என்னடா இவன் ரேபிஸை பத்தி இவ்வளவு பேசுறானே, ரேபிஸ்னா என்ன அவ்வளவு பெரிய கொடிய நோயான்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே கொடிய நோய்ங்க. இதுக்கு மருந்து கிடையாது, தடுப்பூசி தான் இருக்குது. முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, ரேபிஸ்ங்கிறது மூளைக்கு போற நரம்பு மண்டலங்களை பாதிச்சிருங்க. அப்படிங்கும்போது நம்ம தண்ணி குடிச்சாலும் காத்த பார்த்தாலும் எதுக்கும் பயப்படும். அறிகுறி ஏற்பட்ட 10வது நாள் நம்மளுக்கு மரணம், இது நிச்சயம். அப்படிங்கும்போது நம்ம ப்ரிகாஷனரி எடுத்துக்கணும், நம்ம வேக்சின் கண்டிப்பா போட்டுக்கணும். ஏஆர்வி, ஆன்டி ரேபிஸ் வேக்சின், இதை எடுத்துக்கணும். ஆனா ஏஆர்எஸ், ஆன்டி ரேபிஸரும், இதை கண்டிப்பா எடுத்துக்கணுங்க. சரி, இன்னும் ஒரு தகவலுங்க. என்ன தகவல்னு பாக்குறீங்களா? நாய் பைட் பண்ணல, என்னைய பரண்டதான் செஞ்சிச்சுன்னு நினைச்சு நீங்க ரிலாக்ஸா விட வேணாம். எதுக்காக நான் சொல்றேன்னா, நாய் அதிகமா என்ன பண்ணும்னா அதோட நகத்தை நக்கிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அதோட சலைவா நகத்துல இருக்கும். நகம் உங்களுடைய உடம்ப கீறினதுனால இன்ஜெக்ட் ஆயிருக்கும். அது மூலமாகவும் வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கு. அலர்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைகளுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள், அவேர்னஸ் கொடுங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பேரண்ட்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய நாய் பைட் பண்ணுறதோ அட்டாக் பண்ணுறதோ விஷயத்த சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பேரண்ட்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. குழந்தைகளுக்கும் அவேர்னஸ் கொடுங்க. அறிகுறி ஏற்பட்ட 10வது நாள் மரணம்ங்கிறது மிகப்பெரிய கொடிய நோய் தான் என்னையை பொறுத்தவரையா. அதனால அவேர்னஸாக இருப்போம், விழிப்புணர்வாக இருப்போம், சேஃப்டியாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுங்க. பாய்.